நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேடிஎம் கோல்டு மோசங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது செல்லிங் ப்ரைஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,652 பை ப்ரைஸு 16,574. இல்லை செல்லிங் அண்ட் பையிங் ப்ரைஸே ஆல்மோஸ்ட் ஒரு 1000 நமக்கு டிஃப்ரெண்ட் வருது. வாங்குற விலை வந்து அதிகமாகவும் விற்கிற விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இதில் இருக்குது. இல்லை கீழே வந்து ஹவு டு ஸ்டார்ட், ஹவு டு பை, ஹவு டு செல் அப்படின்ட்டு வீடியோ வேற பிடிச்சிருக்காங்க. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரூபாயை பாருங்க. அதில் வந்து 900 தான் காமிக்கும். இதில் வந்து ₹1000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து 15.7 இது வந்து நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது கொடுப்பாங்க. அதாவது 100க்கு 1 பாயிண்ட். 1 பாயிண்ட்டுங்கிறது 1 பைசா தான். அதாவது பேடிஎம்ல தான் இருக்கிறதுலையே கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியான பைசா தராங்க. அதில் பார்த்தீங்கன்னா ₹1000 நான் வந்து போட்டிருக்கிறேன். அதை வந்து இங்கே பாருங்க எவ்வளோ விசிபிள் ஆகுது பாருங்க. 987 தான் விசிபிள் ஆகுது. அது வேல்யூ அமௌண்ட்டு 996 வந்ததா, ₹8 கூட வந்ததா அதில் போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து டூ மோர் வித் கோல்டு, பை, ரீஸ்டார்ட் எஸ்ஐபின்னா வீக்லி ஒன்ஸ் அப்படி பே பண்ணுறது, யார்கிட்ட இந்த எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அது பிசிக்கல் கோல்டாக வாங்கணுமா இல்லை வந்து கேஷாக வாங்கணுமா. அதில் வந்து 9,900க்கு மேலே வந்துச்சு. ஆனால் இங்கே என்னன்னா எவ்வளவு நம்ம அதை செல் பண்ணி கெயின் பண்ண முடியும் அப்படின்னா ₹940 தான் நம்ம கெயின் பண்ண முடியும். அதாவது அவங்க கமிஷன் அடிப்படையிலேயே நிறைய எடுத்துக்கிறாங்க. அதனால பேடிஎம்ல வந்து கோல்டு வந்து செல் பண்றதோ இல்லை பை பண்றதோ ரொம்ப வந்து நம்முடைய காசு வளராது, வேஸ்ட் தான். அது ரெஃபர்லாம் பண்ண சொல்லுவாங்க, யாரையும் ரெஃபர் பண்ணி